1730ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தின் இளவரசியாக பிறந்தார் வேலு நாச்சியார். ஒரு ஆண் வாரிசுக்கு நிகராக வாழ்வீச்சு, சிலம்பம், வில்வித்தை என போர்க்கலைகளில் சிறந்து விளங்கினார். தமிழ் மட்டுமின்றி உருது, ஆங்கிலம், பிரெஞ்சு என பல மொழிகளிலும் அவர் புலமை பெற்றிருந்தார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை திருமணம் செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தபோது ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சியால் காளையார் கோவிலை தாக்கினர். மன்னர் முத்துவடுகநாதர் வீர மரணமடைந்தார். வேலு நாச்சியார் தன் மகளுடன் அங்கிருந்து தப்பிச் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. விருப்பாட்சியில் தலைமறைவாக இருந்தபோது உடையாள் என்ற வீராங்கனை நாச்சியாரை காட்டிக் கொடுக்காமல் உயிர் துறந்தார். அந்த தியாகத்தின் நினைவாக உடையாள் படை என்ற பெண்கள் படையை உருவாக்கினார் வேலு நாச்சியார். அதன்பின் 8 ஆண்டுகள் தன் சீமையை மீட்க படை திரட்டினார். 1780ஆம் ஆண்டு சிவகங்கையை மீட்கும் போர். கோட்டைக்குள் இருக்கும் ஆயுத கிடங்கை அழிக்க தளபதி குயிலி தன் உடலில் தீ வைத்து கொண்டு குதித்தார். உலகின் முதல் தற்கொலை படை தாக்குதல் அது. ஆங்கிலேயரின் பலம் அழிந்தது. தன் கணவரை கொன்ற ஆங்கிலேயர்களை துரத்தி அடித்து இழந்த சிவகங்கையை மீட்டார். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை வென்ற முதல் இந்திய ராணி இவர்தான். மருது சகோதரர்களின் உதவியுடன் மீண்டும் தன் அரசை நிலைநாட்டினார். 1796 இல் இந்த வீரத்தாய் மறைந்தாலும் அவர் விட்டுச் சென்ற வீரம் இன்றும் நம் மண்ணில் நிலைத்திருக்கிறது. தென்னகத்தின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படும் வேலு நாச்சியார் என்றும் நம் இதயங்களில் வாழ்வார்.